முன்னோர்களுடைய சோதனைகள் அது எழுத்தளவிலே நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய சோதனைகள் இந்த உலகத்திலே கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அவைகளை பார்த்தும் கூட அல்லாஹ்வை ஞாபகம் படுத்தாதவர்கள் எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனை கூடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தும் கூட அந்த சோதனைகளை கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு அதை கவலையோடு நாம் அடைந்து கொண்டதை தவிர வேறொன்றும் இல்லை. சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற ஆசை கூட இல்லாதவர்களாக எத்தனை பேர் திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தன்னை அர்ப்பணிக்கிறது போல் ஆகிரத்திலே நாம் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களாக எத்தனையோ பேர் நம்மில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆகிரத்துக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகம் நிரந்தரமற்றது. இந்த உலகத்திலே நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அழிவுகளை, சந்தித்து கொண்டிருக்கிறோம் அழிவுகளை. வாழ்நாள் முழுக்க சேகரித்த சொத்து செல்வங்கள், வீடு வாசல்கள், குழந்தைகள், மனைவிமார்களில் அல்லாஹ் ஒரு வினாடியிலே இல்லாமலாக்கி காட்டினான். இவைகளை கொண்டும் நாம் அல்லாஹை நெருங்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, நமக்கு முன்னால் அல்லாஹ் இவைகளை காட்டியிருக்கிறான். ஒரு நாள் உனக்கும் இவ்வாறு ஆகினால் நீனும் இப்படி ஆகிவிடுவாய் என்பதை அல்லாஹ் பாடமாக கற்று தந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வை பயப்பட்டு உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு உலகத்திலே வாழுவோம். சகோதரிகளே,